உங்கள் பிள்ளையோட கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை யாராவது குடிப்பீங்களா? நீங்கள் எல்லாரையும் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பாட்டில் விஷம்னு தெரியுது. விஷம்னு தெரிஞ்ச அந்த விஷயத்தை தொடர ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், நீங்கள் அதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இல்லாத குடும்பத்தை யோசித்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு அப்பா இல்லை, இறந்து போயிட்டாரு, குடிச்சு நோய் வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தையோட வலி எப்படி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என் அம்மா குடிக்கு அடிக்ட் ஆகி கிடக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதோட அசிங்கம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனால் இப்போது குடிக்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு, அது ஒரு ஹேபிட் ஆகிட்டு, அது ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடாகிட்டு. ஆனால் அதில் அழிய போகிறது உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கை, எதிர்காலம். நான் வெறும் ஜாலிக்கு தான் குடிக்கேன், எல்லாருமே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வெறும் ஜாலியோட அந்த விஷயம் முடியறதில்ல. அது ஒரு கெட்ட ஹேபிட்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் நிறுத்த முடியலையே, நானே நினச்சாலும் நிறுத்த முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு அது மாறிடும். இதனால் உங்கள் குழந்தைங்களோட முழு எதிர்காலமும் குப்பைக்கு போகுது. தப்பு பண்ணதை நீங்கள், ஆனால் தண்டனை அனுபவிக்க போகிறது உங்கள் குழந்தைங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் குழந்தைங்களோட கழுத்தறுத்த அந்த ரத்தத்தை தானே நீங்கள் குடிக்கிறீங்க? நம்மளை நம்பி ஏதோ ஒன்று நம்ம அம்மா அப்பா நமக்காக பண்ணுவாங்கன்னு நம்பி வந்த அந்த ஜீவனுக்கு ஒரு அப்பாவாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? அவங்களுக்காக நீங்கள் சொத்து சுகம் இருக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் என் அப்பா என் கூட தான் இருக்காருங்கிற நம்பிக்கை கொடுங்க. நைட்டு நான் கட்டிலில் வந்து படுக்கும்போது என் அப்பா என் பக்கத்தில் தான் படுத்திருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தூங்குறவங்க குழந்தைக்கு விடியும் போது என் அப்பா என் கூட தான் இருப்பாங்கிற நம்பிக்கையை கொடுங்க. முடிஞ்சால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க தவறாமல் கொடுங்க. உங்களுக்கு நான் சொன்னது எப்படி புரிஞ்சதுன்னு தெரில. கரெக்டாக புரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.